கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வெளியிலுமாய் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறார் என்றதான தலைப்பின் பேரிலே இன்றைக்கு ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை வெளியிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் ஆயுசையும் தீர்க்காயுசையும் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. எல்லா தீமைகளுக்கும் சத்துருடைய எல்லா திட்டங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி அவர் நம்மை காக்கும் பரிசுத்த ஸ்தலமாக இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த கால வெளியிலே கர்த்தருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து நிற்கத்தக்கதாக அவருடைய சமூகத்தை நான் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கூட தேவனுடைய அன்பையும் கிருபையும் நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாய் கூட ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இருக்குது. திடீரென்று கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பாராம். சேனைகளின் கர்த்தரை நாம் பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக அவரே நமக்கு அச்சமும் நமக்கு பயமும். அப்படின்னா நம்ம அச்சம் பயம்னா அவரை பார்த்து நம்ம ஏதோ ஒரு மரண பயமோ இல்லைனா ஒரு நம்மளை என்ன செய்துவாரோன்றதில்லை, ரெவரன்ஷியல் ஃபியர் அன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, தேவனிடத்தில் ஒரு பயபக்திக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் பயத்தோடும் பக்தியோடும் நாம் அவரை நாம் சேவிப்போமானால் அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பாராம். பரிசுத்த ஸ்தலம் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே முதலாவது பிரகாரம் வருகிறது. பிரகாரத்திலே முதலாவது நமக்கு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் குறித்து நாம் பின்னால் பார்க்கலாம். வெண்கல தொட்டியிலே நாம் கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது மத்தியிலே விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஒரு புறத்திலே தூபபீடமும் இன்னொரு பக்கத்திலே சமூக தப்பமும் வைக்கப்பட்டிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்குது. அதில் பொற்பாத்திரத்தில் மன்னாவும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் மோசே கொடுத்த 10 கற்பனையினுடைய பலகையும் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இருக்குது. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியமாக இருக்குது. இதில் இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஏசாயா 8:14 நான் வாசிக்கிறோம். இப்போ நான் இந்த மற்ற காரியங்களை விட்டு பிரகாரத்தை மகா பரிசுத்தலத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நமக்கு பரிசுத்த ஸ்தலமாக முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் பிரகாரத்தில் நுழைந்து பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறது போல இந்த உலகமாகிய காரியங்கள் எல்லாம் விட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் வெளிச்சமாய் வந்தார். இருளில் இருக்கிறவர்கள், செபலோன் தேசத்தில் இருக்கிறதான மக்கள், அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தை காணும்படி அருணோதயமாய் உதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. பலவிதமான இக்கட்டிலும் பிரச்சனையிலும் கெட்ட பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய வாழ்க்கை இருளாக்கி கொள்ளுகிற ஜனங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிறார். அல்லேலூயா. அவரால் பிரகாசிக்க கூடாத காரியம் ஒன்றுமேல எல்லா இருளையும் அகற்றி அவர் மனுஷனை பிரகாசமாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உங்களை பிரகாசிப்பிப்பீராக என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆகவே நம்மை பிரகாசப்படுத்துகிற கர்த்தர். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலம் அவரிடத்தில் இருள் சேரவே முடியாது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி உங்களை வெளிச்சமாய் மாற்றுவாராக. அறிவாகிய ஒளி, தேவனுடைய முகத்தில் இருக்க அந்த அறிவாகிய ஒளி உங்களுடைய உள்ளங்களிலே பிரகாசிக்கட்டும். நீங்கள் வெளிச்சமாயிருங்கள். வெளிச்சம் என்றால் சந்தோஷத்திற்கு அடையாளம், வெளிச்சம் என்றால் அறிவுக்கு அடையாளம், எல்லாவற்றிற்கும் ஜெயிக்கிறதற்கு அடையாளம். ஆகவே அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிப்பதாக கர்த்தர் உங்களை ஒளியாய் வைக்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற விளக்கை போல 8.5 அடி உயரம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய வீட்டில் இருக்க விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் 6 அடி தான், மிஞ்சி போனால் 6 அடி வருவாங்க. ஆனால் இந்த விளக்கு 8 அடி இருக்கிறது, 8.5 அடி இருக்கிறது என்று சொன்னால் அது மனுஷனுக்கு மேலாக நிற்கிற விளக்காக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுக்கும் மேலாக உயர்ந்தவர், எல்லாரிலும் சிறந்தவர், எல்லாரிலும் மேன்மையானவர். எல்லா மனுஷனையும் ஒளிமயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம்,
அவர் ஒரு பக்கத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும் பொழுது தூபபீடம் இருக்கிறது. அது ஜெபத்திற்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி தூபபீடம் ஆவார் என்று பார்த்தால் 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் பாவம் செய்து இடறி விழுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தூபபீடத்திலே தூபம் போடும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் தூபபீடத்தின் மேல் எப்பொழுதும் அவர்கள் தூபத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இப்பொழுது எந்த தூபபீடத்தில் போய் நாம் தூபம் போடுகிறது? எப்படி நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறுவது? நமக்காக ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார், நமக்காக ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தூபபீடம். அவர் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூபபீடமும் அவராகத்தான் இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம் நீதிபரராகிய இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்தமாகிறோம். யோவான் 17 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படி என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நீதியாகிய இயேசுவினுடைய அந்த பரிசுத்தத்தினாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாகிறோம். ஆகவே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்காக வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆண்டவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். ஆகவே அவர் ஒரு தூபபீடமாய் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் என்ன தூபத்தை போட முடியும்? ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள், நன்றி அறிதல்கள் என்ற தூபத்தை நாம் இயேசுவுக்கு நாம் செலுத்தும் பொழுது அவர் நமக்காய் பரிந்து பேசுகிற தூபபீடமாய் இருக்கிறார். உங்களுடைய இருதயம் களி கூறுவதாக. எனக்காய் ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு, அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார். நான் ஜெபிக்காவிட்டாலும் எனக்காக ஜெபிக்கிற என் தேவன் இருக்கிறார். என்னுடைய நன்றி துதி ஸ்தோத்திரங்களை என் தேவனுக்கு நான் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:51 நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. அது என்ன என்றால் சமூகத்து அப்பங்கள், 12 அப்பங்களை அங்கே வைப்பார்கள். அந்த 12 அப்பங்கள் எதற்கு என்று சொன்னால், யூதா கோத்திரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 12 பேர். அந்த 12 பேருக்கு அடையாளமாக 12 அப்பங்களை வைக்க வேண்டும். அது 6 அப்பங்களாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பங்களை குறித்து பார்த்தால் அதுக்கு அநேக காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே 6 அந்த அப்பங்களை வைப்பார்கள். அது சமூகத்தப்பம். காலையிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும், இரவிலே அதை எடுத்துவிட வேண்டும். ஆசாரியர்களும் மற்றவர்களும் அதை புசிக்கலாம், இல்லை என்றால் அது பழுதாய் போகாதபடிக்கு அதை பலிபீடத்திலே நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அது தங்கக்கூடாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அந்த சமூகத்து அப்பங்கள் எதற்காக என்றால் நினைப்பூட்டுதலுக்காக. தேவனுடைய சமூகத்திலே 12 கோத்திரங்களை அவர் நினைப்பதற்காக சமூகத்து அப்பங்களை ஒரு போஜன பலியை போல அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற சமூகத்து அப்பம் எப்படி என்றால், அதுதான் நாம் இங்கே வாசித்தோம். யோவான் 6:51 நான் வாசிக்கிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்காக தம்முடைய மாம்சத்தையே கொடுத்தார். நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள், இதுவே நான் உங்களோடு கூட பண்ணுகிற புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணி அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன? நான் உங்களை விட்டு விலகிறதில்லை, நான் உங்களை கைவிடுகிறதில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட செய்த அந்த புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட அவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் புசிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நாம் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், எப்படி அவர் மாம்சத்தை சாப்பிடலாம் என்று நினைக்காதிருங்கள். நாம் விசுவாசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து அவரை தியானிக்கும் பொழுது அவரையே நாம் புசிக்கிறோம். அவராலே நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம், அவராலே நாம் பசி ஆறுகிறோம். ஆமேன். பார்த்தாலே பசி தீரும் என்று உலகத்தான் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பசி ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனுடைய மக்களை நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு இந்து சகோதரி, அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள், பயங்கரமான பிரச்சனை, போராட்டம், வியாதியில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சரீரத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார்.
தன்னுடைய கையில் இருக்கிறதான மாம்சத்தை எடுத்து இதை சாப்பிடு என்று சொல்கிறார். அவர்கள் ஐயோ மாம்சத்தை எப்படி சாப்பிடுகிறது அருவருக்கிறார்கள். ஆனால் அவர் அதை வாயிலே கொடுத்த பொழுது அவருடைய தீராத வியாதி அவர்களை விட்டு நீங்கினது என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லி 84 வயது வரைக்கும் சபையிலே சாட்சியாக இருந்து வாழ்ந்தார்கள். அத்திரலா. ஆகவே அவருடைய சரீரம் என்பது நமக்கு சுகம் கொடுக்கிற அப்பமாக இருக்கிறது. ஜீவ அப்பம், வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடி மறிக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் தான். இங்கேருந்து நம்ம பரலோகத்துக்கு தான், கர்த்தரிடத்திலே நாம் போகிறோம். அடுத்த வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு போகிறோம். அங்கே நித்திய காலமாய் நாம் கர்த்தரோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டார்கள், அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் மரணம் என்றால் 2ஆம் மரணமாகிய அக்னி கடல் தான் மரணம். இந்த இடத்துல உலகத்திலே நாம் மறிக்கிறது என்று சொல்கிறது. இங்கே விட்டு நாம் இந்த கூடாரத்தை விட்டு நான் அவரோடு குடியிருக்க போகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அந்த வசனங்கள் இருக்குது. அதனால் இந்த நாளிலுமாய்க்கூட நாம் ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து தான் நம்முடைய சமூகத்து அப்பமாக இருக்கிறார். உங்களுக்கு இந்த காரியங்கள் புரிகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தூப பீடம் நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். அந்த விளக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க உலகத்துக்கு வந்த மெய்யான விளக்காய் இருக்கிறார். அதே போல இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது தூப பீடம் என்று சொன்ன சமூகத்து அப்பம் என்று சொன்னால் அவர் நமக்காக இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். அவர் சொல்லுகிறார், ஓ பசியாக இருக்கிறவர்களே, தாகமாக இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி வந்து வாங்கி புசியுங்கள் என்று ஏசாயா 51:1 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பேசுகிற இந்த கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதை நான் உங்களுக்கு சத்தியமாய் சொல்லட்டும். அவர் உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள், அவரை புசியுங்கள், அவரிடத்தில் தாகம் தீர்க்கப்படுங்கள், அவருடைய வெளிச்சத்தால் நீங்கள் வெளிச்சம் அடையுங்கள். நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தால் வெளிச்சம் பெறுகிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனால் அவருடைய வெளிச்சத்தினால் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுங்கள், சந்திரனை போல பிரகாசிக்கிறவர்கள் என்று சொல்லி உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம். அது என்ன என்றால், சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி உலகத்துக்கு ராக்காலங்களில் வெளிச்சம் கொடுக்கிற சந்திரன் நாமாய் இருக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4:3 வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்கள் மேல் பிரகாசமாய் இருப்பாராக. இந்த இயேசு உங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருப்பாராக. இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இருப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து போவோம், இன்னும் நெருங்கி அவரை கிட்டி சேர்ந்து அவராலே நாம் வாழ்வடைவோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவரே. அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் என்று சொன்னீரே. நீர் எங்களுடைய சமூகத்தப்பம், நீர் எங்களுடைய ஒளி விளக்காய் இருக்கிறீர், ஜீவ வெளிச்சமாக இருக்கிறீர். நீரே எங்களுடைய பசியாற்றும் ஜீவ அப்பமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதான பிரதான ஆசாரியனாய் இருக்கிறீர். உம்முடைய தூப பீடத்தையும் ஆண்டவரே, நீரே எங்களுடைய விளக்காய் இருக்கிறதையும், நீரே எங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறதையும் குறித்து எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு ராஜா. ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே, ஒரு அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியும் வெற்றியின் வாழ்க்கையும் உம்முடைய பிள்ளைகளை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய பசியை ஆற்றி உங்கள் தாகத்தை தீர்த்து உங்களை ஒளி விளக்காய் இந்த உலகத்திலே வைப்பாராக. ஆமென்.